ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகருக்கு சில நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். முருகரை நம்பி, முருகர் நீ தான் எனக்கு வழி, நீ தான் என்னோட எல்லாமே, எனக்கு கஷ்டத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முருகருக்கு சில நாட்கள் பார்த்திங்கன்னா வருஷத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சஷ்டி விரதம், தைப்பூசம், அது மாதிரி விரதம் இருந்து வேண்டுவாங்க. அதே மாதிரியே ரொம்ப முக்கியமான நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள். இது இந்த வாரம் 11ஆம் தேதி வருது. வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி ஏப்ரல் 11 தான் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. இது ஏன் இவ்வளோ நாள் சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனின்றது தான் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முருகருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆகலை, வேலை செட் ஆக மாட்டேது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு அதுக்கு வழி தெரியல, கடவுளை தான் நான் நம்புகிறேன், முருகரை தான் நம்புகிறேன் அப்படின்றவங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து வேண்டிக்கலாம். விரதம் இல்லாட்டியும் அந்த நாளில் முருகரை கும்பிட்றவங்க எந்த மாதிரி சாமி கும்பிடலாம், விரதம் இருந்து கும்பிட்றவங்க எப்படி இருக்கணுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னைக்கு வருதுன்னு நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. இது சஷ்டி விரதம் மாதிரியே தான் நீங்கள் விரதம் இருக்கணும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு விரதம் ஆரம்பிக்கணும். எப்போவுமே விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சாமி கும்பிடணும், விரதம் முடிக்கும் போதும் நீங்கள் 2 தடவை நீங்கள் சாமி கும்பிடணும். சாமி கும்பிடும்போது விளக்கு ஏற்றி சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடணும். இப்போ காலையிலே என்னால் எதுவும் வீட்டில் செய்ய முடியலைன்னா ஒரு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தண்ணி, பழம், இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஈவினிங் 6 மணி வரைக்கும் விரதம் இருக்கணும். அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பால் எடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பழம் 2 பழம் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், நீராகாரங்கள், மோர், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கடுமையான விரதம் அப்படின்றது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறது தான். எனக்கு நான் இதுக்கு முன்னாடி விரதம் இருந்ததில்லை, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு மயக்கம் ஆயிருமோ, விரதம் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குன்றவங்க நீங்கள் பால் பழ விரதம் எடுக்கலாம். காலையில் 1 டம்ளர் பால், பழம், மத்தியானம் 1 டம்ளர் பால், பழம், அப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ 1 டம்ளர் பால்ன்றது காலையில் நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் இனிப்பு போடாமல் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த பாலை நீங்கள் எடுத்துக்கலாம். சாமிக்கிட்ட காலையில் வச்சு கும்பிட்றீங்களா அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் பால் பழ விரத முறை. அதுக்கப்புறம் நீராகாரம் மாதிரி ஏதாவது மோர், பால், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும். பால் பழமும் எடுத்துகிட்டு மோரும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு உடம்பு முடியாது, எனக்கு தலை சுத்தல் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்றவங்க ஏதாவது ஒரு வேளை உணவு எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். சஷ்டி தைப்பூசத்துக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். சாமி கும்பிடும்போது அந்த நாள் ஃபுல்லாக மனசில் நீங்கள் எதுக்காக அந்த விரதம் இருக்கீங்களோ அந்த மனசில் அந்த விரதத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் கோயிலில் இருந்தால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கணும். விரதம் இருந்துட்டு நம்ம சாமி கும்பிடும்போது மட்டும் சாமி கும்பிடாம அந்த நாள் ஃபுல்லாக மனசில் நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கணும். பயபக்தியோட கும்பிட்டு நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக பலன் அளிக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்து, தைப்பூசம் விரதம் இருந்திருக்கேன், நான் முருகரை கும்பிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு எவ்வளவோ பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் சாதாரணம் கிடையாது, உண்மைன்றனால தான் அது அவ்வளோ நம்பிக்கையாக அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த உத்திரம், பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் முருகரை கும்பிட்றவங்களுக்கு சாயந்தரம் விரதம் முடிக்கும் போதும் அதே மாதிரியே சாமிக்கு சக்கரை பொங்கலோ, தயிர் சாதமோ, வடையோ செஞ்சு சாமிக்கிட்ட ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லி சாமியை விரதம் முடிச்சுக்கலாம். முருகர் பாடல்கள், திருப்பாலை, இதெல்லாம் திருப்பாசகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த முருகர் கதைகள், பாடல்கள், இதெல்லாம் நீங்கள் பாடணும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நெட்லேயே இருக்கும். அதை அந்த திருவாசகம் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றவங்க நீங்கள் மனசு உருகி நீங்கள் வேண்டுனாலே போதும், உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். விரதம் இல்லாமல் கும்பிட்றவங்க காலையில் ஈவினிங் 2 தடவை சாமிக்கு விளக்கு பொருதி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். விரதம் இல்லாமல் காலையில் மாலை 2 தடவையும். அதே மாதிரி யாருக்காரு அன்னதானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. விரதம் இருக்க முடியலைன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா விரதம் இருக்கிறவங்களும் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். கடவுள் பேரை சொல்லி கடவுளை நினச்சி நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது கடவுளுக்கே நம்ம கொடுக்குற மாதிரி. ஸோ அன்னதானம்
தானம் வந்து பண்ணலாம். விரதம் இல்லாதவங்க நீங்கள் விரதம் இருக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. சாமி நல்லபடியாக கும்பிட்டாலே போதும், அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.